ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கை முழுவதுமே ஒரு வனாந்திரம்தான். என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் முடிந்ததோ அந்த நாளிலிருந்து நான் படுகிற பாடுகளை வெளியே சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்திரத்தின் பாதை வழியாய் நான் கடந்து போகிறேன்னு சொல்கிறீங்களா? இந்த நாட்கள் அந்த வனாந்திரமாக பாதை தான் உங்களுடைய வாழ்க்கையில் செழிக்க வைத்து உங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க வைக்க போகிறதாய் காணப்படுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 35 அதிகாரம் 1 வனாந்திரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லி இங்கு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் வனாந்திரத்தை போல உன் வாழ்க்கை இந்த நாட்களில் மகிழ்ந்திருக்க போகிறது, செழித்திருக்க போகிறது. உன்னுடைய வாழ்க்கை துளிர்க்க போகிறதாய் ஒரு செழிப்பை ஆண்டவர் கட்டளையிடப் போகிறார். எந்த அளவிற்கு நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த அளவிற்கு நீங்கள் துக்கப்பட்டீர்களோ, அத்தனை துக்கங்களும் சந்தோஷமாய் மாறி உங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணி நீங்கள் செழித்திருக்கும்படியான காரியத்தை, நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியான காரியத்தை தேவன் உடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் எப்போது செழிப்பு வரும்னு சொல்லி காத்திருக்கீங்க இல்லையா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை தேவன் கட்டளையிட போகிறார். இந்த நாட்களில் நீங்கள் வேதனைப்பட்ட அனைத்து காரியங்களிலும் நீங்கள் இந்த நாளில் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூற போகிறீங்க. இந்த நாட்கள் அதெல்லாம் வேத வசனம் அருமையாய் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாட்களில் பார்க்குற வறண்ட போன வாழ்க்கை, வனாந்திரம் போன்ற உடைய வாழ்க்கை, இந்த நாட்களில் அது மகிழ போதான், அது செழிக்க போகிறது என்று சொல்லி அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்கள் நீங்கள் செழித்து சுகித்திருக்கும்படியான காரியங்களை தேவன் உன்னதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்த போகிறார். எந்தெந்த காரியத்திலெல்லாம் ஒரு செழிப்பு வேணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ, எந்த காரியத்திலாம் ஒரு மகிழ்ச்சி வேணும்னு சொல்லி காத்திருக்கீங்களோ, அந்த மகிழ்ச்சியையும் அந்த செழிப்பையும் கொடுத்து உங்களுடைய சுக வாழ்க்கை திளிர்க்க பண்ணி இந்த நாட்டில் உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை வைக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. வறண்டு போன நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரே இந்த நாளில் செழிப்பாய் மாறப்போகிறதையா. பாலை நிலத்தை போல ஆண்டவரே இருக்கிறவருடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீ செழிக்க பண்ண போகிறேன். அவர்கள் செழிக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே துளிர்க்க பண்ண போகிறீங்கப்பா. இந்த நாளில் உடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை நீ கட்டளையிட போகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, நித்திய மகிழ்ச்சியும் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை செய்து இவர்களை கனப்படுத்தப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.